இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எதிர்க்கட்சி அப்படின்னு கேட்டா அன்சிவிலைஸ்டு அப்போசிஷன் பார்ட்டி. அவர் 4 வருஷம் இந்த நாட்டுல முதலமைச்சரா இருந்தார். மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கல, யார் காலையிலே போய் விழுந்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. உங்க கட்சியில் இருக்கிற நாளாந்திர பேச்சாளர் இந்தியா பேசுற மாதிரியா பேசுவீங்க? இல்ல ஏதோ ஒண்ணுக்குது திண்டிவன் அமுதான்னு சொல்லி அந்த மாதிரியா பேசுவீங்க? கதையா சொல்றீங்க? கதைய விவேக் கதை சொல்றீங்களா? ஆனா எடப்பாடி அவர்களே, நான் ஒரு கதை சொல்லிட்டா, அமதிப்பட அமாவாசை படம் பாத்துருப்பீங்க, கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அதுல நாய்க்கும் சத்யராஜுக்கும் சண்டை நடக்கும் தேங்காய் பொறுக்கத்துல. நாயை கடிச்சு சாகடிச்சுட்டு அந்த தேங்காய் சத்யராஜ் ஆடுவார், அந்த கேரக்டர். அந்த அமதிப்பட அமாவாசை கேரக்டர் வேற யாரும் இல்லைங்கன்னு. அந்த கதை யாருக்கு பொருந்தும்னு கேட்டா உங்களுக்குதான் பொருந்தும். அந்த ஒண்ணு தினம் தளபதி பத்தி பேசணும்னா சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகாது. 1க்கு 2க்கு வராது அந்த அன்புமணிக்கு. அந்த அன்புமணிக்கு 1க்கு 2க்கு வராது. இந்த அன்புமணி எப்படின்னு கேட்டீங்கன்னா, தினம் 2 முறை 3 முறையாவது முதலமைச்சரையும் திமுக அரசையும் எவ்வளவு தரந்தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு தரந்தாழ்ந்து பேசுவாங்க. அவன் அன்புமணி வாய் திறந்தா பொய் தான் பேசுவான். பொய் பித்தலாட்டம்னா அன்புமணி தான். முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு சொல்றேடா, டேய் பரபப்பையா வர்க்கினோம் பாலிடிக்ஸ் பண்றான். 6 மணிக்கு மேல குட்டி புட்டின்னு வாழ்றவன விஜய் டெபாசிட் வாங்க மாட்டான். எங்களை எழுத்துப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா, ஒண்ணும் கிடையாது. நான் அன்புமணிக்கு திரியும் சொல்ற ரத்தத்துல எழுதி கொடுக்குறேன். நீ எம்எல்ஏவே ஜெயிக்க மாட்டேன். எங்களை பார்த்து எதிர்க்கட்சி கூட வரமாட்டான்னு சொல்ற அன்புமணி, நீ எம்எல்ஏவே ஜெயிக்க மாட்ட. ஊரியா மாத்துறது, பொய்ன்றது, இதெல்லாம் யாருன்னு கேட்டா அன்புமணி நீ. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், என்னாலும் தமிழகத்தின் முதல்வராக மக்களுக்கு பணியாற்றக்கூடிய நமது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு, வெளிநாட்டிலிருந்து முதலீட்டாளர்களை தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலீடு செய்வதற்கு, முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கு ஜெர்மனி, ஈராக், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்வதற்காக நேற்றைக்கு புறப்பட்டு சென்றார். நேற்று ஜெர்மனி சென்று அடைந்திருக்கிறார். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து நமது தமிழகத்தில் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்து இங்கே தொழில் தொடங்க வேண்டும், அதனால் நமது தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவர் எடுத்த பெரும் முயற்சியில் இதுவரை 10.62 லட்சம் முதலீடு தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரத்தை எல்லாம் பலமுறை தலைவர் தளபதி அவர்கள் பத்திரிகையாளர் மத்தியிலே தெளிவாக தெரிவித்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் வெளிநாட்டு சென்று வருகிறாரோ, விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்திப்பார். இவர்களை சந்தித்தேன், இவ்வளவு முதலீட்டு செய்திருக்கிறார் என்று அதற்கான ஆதாரத்தையும் வழங்கியிருக்கிறார். அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை விஷயம் உள்ளவர்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டும், முதலமைச்சரை குறை சொல்ல வேண்டும், தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று பொய்யும் புரட்டுமாக பேசுகிற தற்கூறிகளுக்கெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ தலைவர் தளபதி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றுட்டாரு. அவர் வெளிநாட்டுக்கு போன உடனே அதை அதாவது எல்லா ஸ்டேட்லயும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கும், ஆரோக்கியமான எதிர்கட்சி கூட இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எதிர்கட்சி அப்படின்னு கேட்டா uncivilized opposition party. Uncivilized opposition party, illiterate civil opposition party. All the opposition party leaders they are not civilized leaders. They are not civilized opposition party leaders. They are all uncivilized opposition party leaders and they are all illiterate opposition party leaders. Okay? Rubbish leaders. Rubbish opposition party leaders. Totally all the opposition party leaders in Tamil Nadu, they are all rubbish. They don't know even spelling for culture also. So that type of opposition party leaders we are having in our Tamil Nadu. இவர்களை எதிர்த்து நம்முடைய தலைவர் தளபதி அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அதுல எவ்வளவு கடினம் இருக்கும், அதையும் தாண்டி அவர் அரசியல் செய்து இன்றைக்கு வெற்றி 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 என்று இந்தியாவிலே முதன்மை முதல்வராக, இந்தியாவிலே சிறந்த முதல்வராக, எல்லா வகையிலும் இந்தியாவில் முதன்மை முதல்வராக தலைவர் தளபதி ஸ்டாலின் விளங்குகிறார். இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதல்வர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் முதல்வராக நம்முடைய தலைவர் தளபதி இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற எல்லா முதல்வர்களுக்கும் ஒரு பாடமாக நம்முடைய தலைவர் தளபதி இருக்கிறார். அவர் வெளிநாட்டுக்கு போய் வரும்போதெல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமி, இவர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கிண்டல் பண்ணுவார் ஆச்சுங்களா. எடப்பாடி பழனிசாமி நேற்று என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா அவர் நம்முடைய தலைவர் தளபதியை மரியாதை கொடுத்து பேசுறான்னு கேட்டா, குடியாத்தகுமரன் நாகரிகமா பேசு, ஒருமையில பேசாதுன்னு எனக்கு சொல்றவங்களுக்கு சொல்றேன். அவர் 4 வருஷம் இந்த நாட்டுல முதலமைச்சரா இருந்தவர்.
மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கல. யார் காலிலேயோ போய் விழுந்தாரு. முதலமைச்சர் ஆனாரு. அப்ப இப்ப எதிர்க்கட்சி தலைவராகிறாரு. இருந்தாலும் அவர் 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தவரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் நிர்வகிய கட்சி, அவர் ஆரம்பிச்ச கட்சி அதிமுக. அந்த கட்சிக்கு பொதுச் செயலரா இருக்கிறாரு. பலமுறை முதலமைச்சராக இருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கிடையே அந்த கட்சியை காப்பாத்துறாங்க அதிமுகவை. சோ ஜெயலலிதா பொதுச் செயலராக அந்த இடத்துல இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த வகையிலும் ஈக்குவல் கிடையாது. பட் இருப்பினும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எப்படி பேசணும்? உங்க கட்சியில் இருக்கிற நாளாந்திர பேச்சாளர் இந்தியா பேசுற மாதிரியா பேசுவீங்க? இல்ல ஏதோ ஒண்ணுக்குது திண்டிவன் அமுதான்னு சொல்லி அந்த மாதிரியா பேசுவீங்க? நீங்க ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்குதோ அதே அக்கறை எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கணும். ஒரு முதலமைச்சரை எதிர்க்க வேண்டிதான், கேள்வி கேட்க வேண்டிதான். ஒரு மரியாதை இல்ல, நீ வா போனா பேசுவாங்க. நீ வா போனா பேசுவாங்க. திருப்பி நாங்க பேசினா உங்களுக்கு கோவம் வருது. அது குறிப்பா நான் பேசினா கோவம் வருது. ஏன் இன்னும் ஒரு கட்டத்துல போய் அமைமன் பேசுற. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அதுக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதியே பதில் சொல்லிட்டார். ஒருமையில பேசுறாரு எடப்பாடி. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, பேசினா பேசின்னு போ. உங்களுக்கு பதில் கொடுக்கறதோ இல்ல உங்களை பழி வாங்கணுமோ இதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை என்னன்னு கேட்டா, மக்களுக்கு நல்லது பண்ணணும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை. மக்கள் வேலை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றது வேலை இல்ல, என்ன பேசுற பேசிட்டு போட்டார். அவரு நாகரிகமான தலைவர். அது அவரு நாகரிகமான தலைவர். நீ என்ன சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஜெர்மனி, ஈராக், இங்கிலாந்து போன்ற நாடுகளே வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நம்ம நாட்டுல முதலீடு செய்வதற்கு பல முறை போனாரு. வெற்றி அதுக்கு அவர் போறாரு. அதுக்கு ஏன் போறீங்க? யார் யாரை சந்திக்க போறீங்க? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா நம்ம லைவ்ல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு ஒரு பெரிய பேச்சாளர், அதாவது ஒரு பெரிய அறிவாளி. யாரு? எடப்பாடி வந்து மிகப்பெரிய அறிவாளி. இஸ் அன் வெரி பிக் ஜீனியஸ் இன் பாலிடிக்ஸ். எஸ், இஸ் அன் வெரி பிக் ஜீனியஸ். பெரிய பெரிய தலைவர் தான் சொல்லிட்டாரு. அண்ணன் செல்லூர் ராஜும் உதயகுமார் சொல்லிட்டாங்களே, எடப்பாடியார் தொகுதிக்கு நாடு முழுவதும் செல்லுகிறார். எடப்பாடியாருக்கு கூடுகிற கூட்டம் பார்க்கும் பொழுது எம்ஜிஆருக்கே கூடாத கூட்டம், அம்மையார் ஜெயலலிதாக்கே கூடாத கூட்டம் எடப்பாடியாருக்கு கூடுதுன்னு. அதாவது எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா, ஜெயலலிதா கூடாத கூட்டமா, எடப்பாடிக்கு கூடுதான். அதாவது அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கலைஞர் அண்ணா கிட்ட கூட்டு போறாரு. அப்ப அண்ணா கிட்ட போன உடனே அந்த காலத்துல எம்ஜிஆர் என்ன சொல்றாரா, அறிஞர் அண்ணா கிட்ட, நான் 1 கோடி ரூபாய் தேர்தல் நிதி தரேன். அந்த காலத்துல இப்போ 1 கோடினா அது 100 கோடி. அப்ப அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரா, உங்க பணம் வேணாம் தம்பி, எனக்கு உங்க முகத்தை காட்டுங்க, 1 கோடி ஓட்டு எனக்கு விடும், உங்க முகத்தை காட்டுங்கன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் லீடர் எம்ஜிஆர். இன்னைக்கும் சொல்லுவார் தளபதி, நான் எம்ஜிஆரோட ரசிகர்ன்னுவார். யாருன்னா எம்ஜிஆரை பத்தி தவறா பேசிட்டா கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவார் தலைவர் தளபதி. அதே மாதிரி அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம். எங்களெல்லாம் மேடையிலே அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா ஒரு லீடர் தான். சோ எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம், செல்வி ஜெயலலிதா கூடாத கூட்டம், சரி எடப்பாடி பழனிசாமி கூடுதான். சரி ரைட்டு, உங்களுக்கு பொழப்பு நடக்கணும். ஆமா, உங்களுக்கு பொழப்பு நடக்கணும். அந்த எடப்பாடி பழனிசாமி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கிண்டல் பண்றாராம். அதாவது நம்முடைய தலைவர் தளபதி வந்து வெளிநாட்டு சென்றிருக்கிறது எனக்கு, அதாவது தலைவர் தளபதி பேரை சொல்லி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதை பார்த்தா எனக்கு ஒரு விவேக் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பெரிய ஒரு பேச்சாளர், என்ன ஒரு சிந்தனையாளர் எடப்பாடியார். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது வந்து ஒரு படத்துல விவேக் வந்து எல்லா மக்களும் வந்து விவேக் கிட்ட நின்று அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம். அப்ப கூட விவேக் கொடுக்குறவங்க கேட்பாங்களாம், இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இத்தனை பேர் உங்களை நம்பி வந்துடுறாங்களே. அப்ப உடனே விவேக் சொல்வாராம், உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல. அதான் அவங்களுக்குன்ட்டு ஒரு சிரிக்கிறார். யார் சொல்லி கொடுத்தாங்கண்ணே உங்களுக்கு இத? யாருன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்களே. யார் சொல்லி கொடுத்தாங்க? அத சொல்றியா? ஒண்ணுமே பண்ணலையா? தமிழ்நாட்டு மக்கள் 2026 தேர்தல்ல தளபதி இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணாருன்றது அவங்களுடைய வாக்களித்து நிரூபிப்பாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பல தொகுதியில எடப்பாடி அவர்களே, உங்க அதிமுக கூட்டணி டெபாசிட் வாங்கல. என்ன அண்ணா ஒரு தொகுதியில ஜெயிக்கலன்றது வேற, பல தொகுதியில டெபாசிட் வாங்கல. எங்க வேலூர்ல நீங்க டெபாசிட் வாங்கல, 3வது இடம் தான். ஆனா
புதுவை உட்பட 40 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி INDA கூட்டணி வெற்றி பெற்றது என்று கேட்டால் தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதியுடைய சாதனைக்கு மக்கள் தந்திருக்கிற அங்கீகாரம். இந்த நாட்டிலே பெண்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே என்ன பண்ணாருன்றது 2026 தேர்தலில் அவருக்கு மக்கள் கொடுக்க போற முடிவும் உங்களுக்கு மக்கள் கொடுக்க போற முடிவு சொல்லு. கதையா சொல்றீங்க, கதைய விவேக் கதை சொல்றீங்களா? ஆனா எடப்பாடி அவர்களே, நான் ஒரு கதை சொல்லிட்டா இந்த கரகாட்டக்கார படம் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நம்ம உங்க கட்சிக்காரர் தான், ராமராஜனுடைய படம் தான். அதுல கவுண்டமணி தமிழ் வாசிக்கிறவர், தமிழ் வாசிப்பாரு. செந்தில் நாணயம் பிபி ஊதுவார். கரகடாஸ் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கவுண்டமணி உக்காந்துட்டு செந்தில கூப்பிட்டுட்டே, நாதஸ் அண்ணே இந்த ₹1 2 பழம் வாங்கிட்டு வா. செந்தில் கடைக்கு போவாருங்க. செந்தில் கடைக்கு போயிட்டு, அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. டேய் யாருன்னா கட்டும், காசு கொடுத்தா பழம் கொடுக்குற. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 2 பழம் ₹1 கொடுறான். ₹1 2 பழம் வாங்கிடுவார் செந்தில். ₹1 2 பழம் வாங்கிடுவார் எடப்பாடி. என்ன வாங்கிட்டு ஒரு பழத்தை சாப்பிடுவார் செந்தில். ஒரு பழத்தை சாப்பிடுவார். நீங்க எப்படி 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி பணத்தை ஆட்டையை போட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பழத்தை சாப்பிடுவார் செந்தில். எடுத்து போய் கவர்மெண்ட் ஒரு பழம் கொடுப்பார். கவர்மெண்ட் என்னடா இது, என்ன பழம்னு உன்ட்டு என்ன வாங்கிட்ட சொன்னேன்? 2 பழம் வாங்கிட்ட சொன்னேன். எவ்வளவு ரூபாய் கொடுத்த? ₹1 கொடுத்தேன். ₹1 கொடுத்தியா? கடைக்காரன் எத்தனை பழம் கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க? இன்னொரு பழம் தாங்க அது. திருப்பி திருப்பி கேட்பாரு. கட்சி வரைக்கும் கட்சியில கோவேஸ்வரர்ல பஞ்சாயத்துக்கு வரும். அப்பயும் இதடா உங்ககிட்ட என்ன எத்தனை ரூபாய் கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரன் ₹1 கொடுத்தியா? கொடுத்தேன். கேட்டியா? கேட்டேன். எத்தனை பழம் கொடுத்தாரு? 2 கொடுத்தாரு. 2 வாங்கிக்கினியா? வாங்கினேன். அதான் ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு தாங்க. அது ஒண்ணு கவுண்டமணி அடிச்சுன்னு ஓடுவார். அந்த மாதிரி ஒரு பழத்தை தின்னுபுட்டு ஒரு பழம் கொடுத்துட்டு இன்னொரு பழம் என்னன்னா இன்னொரு பழமா அதானு அங்க செந்தில் ஏமாத்துற பாருங்க. அந்த மாதிரி வாழைப்பழத்துல செந்தில் ஒண்ணு தின்னுபுட்டு இந்த ஒண்ணுதான் 2 கேரக்டர் தான் நம்ம எடப்பாடி. இன்னொரு கதை சொல்லிட்டேன் அண்ணன் எடப்பாடி. என்ன இன்னொரு கதை சொல்றேன். அமதிப்பட அமாவாசை படம் பாத்துருப்பீங்க, கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அதுல புரட்சி தமிழர் அண்ணன் சத்யராஜ் நடிச்ச அருமையான படம். அதுல தேங்காய் பொறிப்பு இருப்பார் சத்யராஜ். பிச்சைக்காரோட கேவலமான கேரக்டர். கோயில்ல தேங்காய் பொறுக்கிறது. நாய்க்கும் சத்யராஜுக்கும் சண்டை நடக்கும் தேங்காய் பொறுக்கத்துல. நாயை கடிச்சு சாகடிச்சுட்டு அந்த தேங்காய் சத்யராஜ் ஆடுவார் அந்த கேரக்டர். அந்த தேங்காய் பொறுக்கின்ற சத்யராஜ மணிவண்ணன் பார்த்து நல்ல திறமையாகிறன்னு முடியெல்லாம் வெட்டி முகதெல்லாம் கழுவி துணியெல்லாம் போட்டு கொண்டு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வைப்பார். அமாவாசை கேரக்டர். அந்த எம்எல்ஏ கவுண்டிங் ஜெயிக்க மாட்டாரு சத்யராஜ். அந்த அமாவாசை ராஜராஜ சோழனா மாதிரி கவுண்டிங் நிற்கும் போதே கால் மேல கால் போட்டுன்னு மணிவண்ணன் எட்டி வதிச்சுட்டு மணிவண்ணன் கூட்டணும் அந்த ஐட்டத்தை இவரு கரெக்ட் பண்ணிடுவார். கடைசியில மணிவண்ணன் கீழே தள்ளி சத்யராஜ் மேல வந்துடுவார். அந்த அமதிப்பட அமாவாசை கேரக்டர் வேற யாரும் இல்லைங்கன்னு. அந்த கதை யாருக்கு பொருந்தும்னு கேட்டா உங்களுக்கு தான் பொருந்தும் திரு எடப்பாடி அவர்களே. இப்படி நான் பல கதை சொல்லணும்னு வச்சுங்க, உங்களுக்கு நான் பல கதை சொல்லுவேன். ஆச்சா, இவரு வெளிநாட்டுக்கு போனது நீங்க கிண்டல் பண்றீங்களே. இவர் வெளிநாட்டுக்கு போன, நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்களே கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்குன்னு, கோட்டு சூட்டெல்லாம் அந்த கோட்ல பெல்ட் கூட சரியா போடல, உள்ளகிற அண்டர்வேர் எல்லாம் தெரியுது, உள்ளகிற பனின் எல்லாம் தெரியுது. அதை போட்டுன்னு கோட்டு சுட்டு போட்டுன்னு போய் உக்காந்து போண்டா சாப்பிட்டீங்க. அமெரிக்கால போண்டா சாப்பிட்டீங்க. அங்க போய் விதவிதமா சாப்பாடு சாப்பிட்டீங்க. எந்த முதலீட்டாளர்களை சந்திச்சீங்க? இப்போ தலைவர் போறாருன்னா ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கும், இன்வெஸ்ட்மெண்டர்ஸ். அந்த முதலீட்டாளர்களுடைய மீட்டிங்ல தலைவர் பேசுவார். அது எல்லாமே காட்டுவாங்க, எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. எத்தனை முதலீட்டாளர்கள் நீங்க சந்திச்சீங்க? எந்தெந்த மீட்டிங் நடத்தினீங்க? கொஞ்சம் கணக்கு காட்ட முடியுமா? அதுவும் நீங்க மட்டுமா போனீங்க? இப்ப தலைவர்னா தலைவர் போறாரு, அதிகாரி போறாங்க கூட, அவர் உதவியாளர் போவாங்க. ஆச்சா, நீங்க போனீங்களே, பூரா மந்திரிங்க போனீங்களே, டோட்டல் ஒரு பிளைட் அப்படியே புக் பண்ணிட்டீங்க. பூரா மந்திரிங்க குடும்பத்தோட போனீங்க. அமெரிக்கா போய் சுத்தி பார்க்கறதுக்கு போனது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. எங்க தலைவர் தளபதியினுடைய சுற்றுப்பயணத்தை கிண்டல் செய்யற எடப்பாடி பழனிசாமி இவரு போறாரு. ஆக்கப்பூர்வமான பணி நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் 10.62 லட்சம் முதலீட்டு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. நீங்க போனீங்களே, என்ன முதலீடு நடந்துச்சு? நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்களே, எந்தெந்த மீட்டிங்ல கலந்து என்னென்ன கையெழுத்து போட்டீங்க? ஒரு வீடியோ வரலையே. பூரா போனீங்க, பூரா டூர் போனீங்க. அங்க நயகர அங்க ஃபால்ஸ்க்கெல்லாம் போனீங்க. அங்க போய் அந்த ராஜேந்திர பாலாஜி போய் அங்க தொலைஞ்சு போய் நடு ரோட்ல நின்று அங்க இருக்கிற மக்கள்லாம் வேடிக்கை பார்த்து இது என்னடா மனுஷனா மிருகமா ஒண்ணுமே தெரியாம, அப்புறம் போலீஸ் எல்லாம் அப்புறமா டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு படத்துல அப்படிதான் வடிவேலு புடிச்சிருவாங்க.
புடிச்சு இது கொரில்லா குரங்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகுதான் அது மனுஷன் நம்மள வெளியிடுவாங்க. அந்த மாதிரி ராஜேந்திர பாளையம் தொலைஞ்சு போய் மக்கள்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்து செல்ஃபி எடுத்துனாங்க எல்லாரும். வாட் டைப் ஆஃப் கிரியேச்சர் இஸ் திஸ் ஃப்ரம் இந்தியா? இஸ் இட் அன் ஹியூமன் பீயிங் ஆர் இட்ஸ் அன் கொரில்லா ஆர் இட்ஸ் அன் சிம்பான்சி? ஒன்லி ஒன் செல்ஃபின்னு சொல்லி எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கினாங்க. இந்த கூத்தெல்லாம் நீங்க எங்கடா போய் பண்ணீங்கன்னு கேட்டா, இந்த கூத்தெல்லாம் நீங்க போய் வெளிநாட்டுல பண்ணிட்டு வந்தீங்க. ஆனா எங்க தலைவர் தளபதி அவர் வெளிநாட்டுக்கு போனார்னா ஒரு முதலீட்டு அவர் சைக்கிள் ஓட்டாராம், சைக்கிள் ஓட்டினாரு. எடப்பாடி வேணாங்க, என்னத்துக்கு கொடுங்க. அவர் மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல கலைஞருக்கு அடுத்து தளபதி மாதிரி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல நீங்க முதலமைச்சர் நீங்க என்ன பண்ணீங்க? இதுல எடப்பாடி சொல்றாரு என்னன்னு கேட்டா, இந்த நாட்டு மக்களுக்கு நான் முதலமைச்சரா பொறுப்பேற்று நல்லது செய்யற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. அப்படி தூங்காதுன்னா மனுஷன் அப்படி உயிரோடு இருக்க முடியும்? இல்ல நான் கேட்கிறேன், சொன்ன டவுட் தான். ஒரு காமெடியா எடுத்துக்குமே. எனக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுன்னு எடப்பாடி சொல்றாப்பியே. அப்ப 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்களா? அப்ப நல்லது பண்ணலன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ நல்லது பண்ணியிருந்தா நான் 4 வருஷம் நான் நல்லது பண்ணேன்னு சொல்லலாம். நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் எந்த நல்லது நடக்கல. நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுன்னு எடப்பாடி சொல்றீங்களே, அப்பன்னா நீங்க இது வரைக்கும் நாட்டு மக்கள் நல்லது பண்ணலன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த பொய்யும் புரட்டும் என்ன சொல்றது? இந்த பித்தலாட்ட அரசியல் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இதெல்லாம் எடுபடாதுங்க. என்ன தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இதெல்லாம் எடுபடாது. நீங்க நீங்க நடத்துற அதாவது கீழே போறாருல, டூர் போறாருல, இப்போ மக்களை சந்திக்கிறாருல, சரி எதிர்கட்சி தலைவர் கட்சி தலைவர் போட்டோம் சந்திக்கிறாருல, மக்களை சந்திக்கிறாருல, கீழே இருந்து இவங்களே ரெடி பண்ணிடுறது கேள்வியை. கீழே ஒருத்தன் முட்டையே எங்களுக்கு சரியா வரலைங்க, முட்டை சரியா வரல, முட்டை சரியா வரலையா? உடனே அதுக்கு ஒரு பதில் சார் அவன் படிக்கிற எப்படிப்பா உனக்கு தெரியும்? ஒருத்தன் கீழே இருந்து கேள்வி கேட்பான், அது உன்கிட்ட எப்படி கையில லிஸ்ட் வருது? அது ஒரு சில நேரத்துல அந்த கேள்வி கேட்கும்போது அந்த பேப்பர் மாறிடுது. எங்க இந்த பேப்பர்னா அப்புறம் கீழே உதவியில பேப்பர் தேடி கொடுத்த பிறகு அப்புறமா அந்த அப்போ அதாவது இவர் வாத்தியார் மாதிரி கீழே நிக்கிற மாணவர் மாதிரி அவர் கேள்வி கேட்டா எல்லாம் செட் பண்ணிக்கிறது இப்படியே செட் பண்ணிக்கிறது. ஒரு ஆம்புலன்ஸ் கதை உங்களுக்கு தெரியும், நிறைய பேச்சுக்கிறோம். ஆம்புலன்ஸே பேஷண்ட் எடுத்து போகுது, அதை போய் அவனை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பாவம் அவனை அடிச்சு, ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு, ஒரு கர்ப்பிணி தாயை அடிச்சு, இன்னொரு முறை ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா டிரைவர் பேஷண்டா போவாங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அப்படி ஆம்புலன்ஸ் இவங்களே வர வைக்கிறாங்க. செகண்ட் டைம் ஆம்புலன்ஸ் இவங்களே வர வச்சாங்க, யாரும் கட்சிக்கார உடம்பு சரியில்லைன்னு. அது போலீஸ் ரிப்போர்ட், இவங்களே வர வைக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்தோன்னா அவங்களை போட்டு அடிச்சு அமிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அந்த பேஷண்ட்டை வந்துட்டு அந்த டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவரை பேஷண்டா இவங்களே அனுப்புறாங்க. இவ்வளவு கூத்து நீங்க நடத்தினு, இவ்வளவு அராஜகம் பண்ணீங்கன்னு நீங்க ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே, இன்னைக்கு நீங்க கேக்குறீங்களே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு என்ன முதலீடு நடந்திருக்குது, தமிழ்நாட்டு பின்தங்கி இருக்குதுன்னு கேட்கிற நானு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒண்ணு தினம் தளபதி பத்தி பேசணும்னா சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகாது, 1க்கு 2க்கு வராது. அந்த அன்புமணிக்கு அந்த அன்புமணிக்கு 1க்கு 2க்கு வராது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சொல்லுகிறேன், அந்த அன்புமணிக்கும் சொல்றேன், இன்னைக்கு டாப் 5 ஸ்டேட்ஸ் பை ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்துலயும் இன்னைக்கு டாப் 5 ஸ்டேட்ஸ்ல இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 5 ஸ்டேட்ஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியால இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டாப் 5 ஸ்டேட்ஸ் பை ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதுல வந்துட்டு வேலை வாய்ப்புல 15% தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா 15%ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் 13% எடுத்து குஜராத் செகண்ட் பிளேஸ். அதே 13% எடுத்து மகாராஷ்டிரா இன்னைக்கு தேர்ட் பிளேஸ். 8.1% உத்தரப்பிரதேஷ் இன்னைக்கு 4வது இடம். 6% இன்னைக்கு கர்நாடகா 5வது இடம். ரிமைனிங் 45%, ரிமைனிங் ஸ்டேட்ஸ் 45%. இது புள்ளி விவரம். எனவே 15% பங்குடன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடமாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. இந்த குறிப்பை கொடுத்தது யாருன்னு கேட்டா பேசுற குடியாத்த குமரம் இல்ல, நடைபெறுகிற திராவிட மாடல் அரசுல இந்த குறிப்பை இது வெளியிட்டது யாருன்னு கேட்டா ஒன்றிய பாஜக மோடி அரசு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன்னைக்கு தமிழ்நாடு 15% ஷேர்ல. இந்த இடம் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இருந்துச்சா சொல்லுங்க? இன்னைக்கு 10.62 லட்சம் இன்னைக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கு. 10.62 லட்சம் இன்னைக்கு முதலீடு செய்து. இதுக்கு என்ன ஆதாரம்? இது யாரு கேட்கறதுன்னு கேட்டா அன்புமணி. இது கேட்கறது யாரு? அன்புமணி. இந்த அன்புமணி எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் 2 முறை 3 முறையாவது முதலமைச்சரையும் திமுக அரசையும் எவ்வளவு தரந்தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு தரந்தாழ்ந்து பேசுவாங்க. எவ்வளவு அன்புமணி எவ்வளவு தரந்தாழ்ந்த. ஆனா
ஏதாவது ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டா எந்த ஆதாரம் கிடையாது. இப்ப என்ன காரணம் நேத்து என்கிட்ட ஐடி விங்ல ஒரு முக்கியமான நிர்வாகி சொன்னார். என்ன சொன்னார்ன்னா, "நீ தினம் பதில் சொல்ற, தைரியமா பேசுற ஓகே. ஏன் அன்புமணி வந்து இந்த மாரி பேசுறது உனக்கு தெரியுமான்னா?" ஏன்னு கேட்டா, "இன்னைக்கு அரசியல்ல ஒரு செல்லா காசு, இன்னைக்கு அரசியல்ல ஒரு ஃபியூஸ் போன பல்பு, அந்த கட்சிக்கு இன்னைக்கு அரசியல் அங்கீகாரமே கிடையாது. தேர்தல் கமிஷன் அரசியல் அங்கீகாரத்த ரத்து பண்ணிடுச்சு. அரசியல் அது ரெகக்னைஸ்ட் பார்ட்டி கிடையாது. ஜஸ்ட் லைக் அன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் அங்கீகாரம் வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் வந்துச்சு. அதை விட கீழே இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு காரணம் மிகுந்த மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா பெரியவர் டாக்டர் ராமதாஸ் இல்ல. அதற்கு காரணம் யாருன்னு கேட்டா, அன்புமணி கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி போன உடனே கந்தலாய் போச்சு. இதை யாரா இருந்தாலும் ஒத்துக்கணும். யதார்த்தமான உண்மை. அந்த அன்புமணி தினம் திமுக விமர்சனம் தரந்தாந்து பேசுவான் அந்த ஆளு. ஆனா நாங்க பதில் சொன்னா ரவுடித்தனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 1000 ரவுடித்தனத்தை நான் பார்ப்பேன். ஆச்சா? அந்த மாதிரி 1000 ரவுடித்தனத்தை நான் பார்ப்பேன். ஒரு பிரச்சனைகள்லாம் அதுல இன்னும் கூட பிரச்சனை இருந்தாலும் ஐ ரெடி டு ஃபேஸ் இட். பிகாஸ் ஐ கேடர் ஆஃப் டிஎம்கே, ஐ கேடர் ஆஃப் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஓகே, யூ ஆர் ஆல் நாட் ஈக்குவல் டு மை ஃபுட் டஸ்ட் ஆல்சோ. விஷயத்துக்கு வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 10.62 லட்சம் முதலீடு செய்து ஆதார் என்ன ஆதார் எண்ண கூட நான் உனக்கு கூட்டணுன்ற அவசியம் இல்ல அன்புமணி. அது மக்கள்கிட்ட தலைவர் தளபதி கொடுத்துட்டார். இவர் சொல்றது என்னன்னு கேட்டா அன்புமணி சுற்றுலா போய்கிறான். அன்புமணி சொல்றது முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஜெர்மனி, ஈராக், இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு சென்றிருப்பது சுற்றுலா போயிருக்கிறார். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ன்றீங்க? நீங்களே சொல்லுங்க. தினம் அவரை பத்தி பேசணும்னா தினம் அந்த ஆள் பேசுறான், அந்த ஆள் நான் பேசுறேன். சுற்றுலா போய்க்கிறான். இதெல்லாம் கோவம் வருமா வராதாங்க? சுற்றுலா போய்க்கிறாங்க. டூர் நான் உன்ன மாரி நினைச்சுக்கிறியா? உன்ன மாரி தற்குறியா? அவர் லீடர் அவரு. அவர் உன்ன மாரி நினைச்சுக்கிறியா? அ? உனக்கெல்லாம் ஏன் பதில் சொல்றது இல்லன்னா, நான் கேட்டேன். என்னங்க அந்த ஆள் தினமும் பேசுறான்னு. அதான் நீ பேசுறியே குமரான்னாங்க. நீயே அதிகம். அன்புமணிக்கு நீயே அதிகம். நீங்க ஏங்க தலைமையில இருந்து பேசுறேன்னா, பெரிய ஒரு மருத்துவர் ஐயா எதனா அவரு அறிக்கை வெளியிட்டாருன்னா, ப்ராப்பரா அறிக்கை வெளியிடுவாரு. அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். பெரிய ஒரு மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை அரசாங்கத்தை கூட்டணி இருக்கும்போதே அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணவர் தான் அவரு. மார்க் போடுவாரு. தலைவர் சிரிச்சுன்னு டாக்டர் இன்னைக்கு என்ன மார்க் போட்டிருக்காரு? சரி என்ன குறை இருக்குது சரி பண்ணுங்க அதன்னுவாரு தலைவரு. பெரியவரு மார்க் போட்டா இவ்வளவு கம்மி மார்க் போட்டுருக்காரு. என்ன குறை இருக்குது சரி பண்ணுங்க. சொல்லிட்டு உடனே போன் போட்டு பேசுவாராம். தைலாபுரத்துக்கு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது என்ன என்கிட்ட சொல்லுங்க. அவரு சொல்லுவாராம். ஏதாவது 1, 2 சரி பண்ணா சரி பண்ணணும். அது ஆரோக்கியமான அரசியல். நீ நீ ஒரு எல்கேஜி பாய் மாரி இன்னைக்கு கவர்மெண்ட்ட குறை சொல்ற. நீ குறை சொல்வானா நான் சொல்ல வரல. இட்ஸ் அ டெமோக்ரசி கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் அ டெமோக்ரசி கண்ட்ரி. டெமோக்ரசி மீன் ஆஃப் த பீப்பிள், பை த பீப்பிள், ஃபார் த பீப்பிள். சோ யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அரசாங்கத்தை. ஆனா அரசியல் பண்ணணும்னு கேலி கிண்டலமா, கோலத்தனமா, கேப்மாரித்தனமா கேள்வி கேட்கக்கூடாது. தப்பு அதெல்லாம் அப்படி கேட்கறது. சுற்றுலா போகிறாருன்றியே. எவ்வளவு வேலை இருக்குது. எதுக்கும் உதவாதவன் நீ ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்ட. உனக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும்போது, ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு. ஏதோ தேர்தல் இன்னொரு 9 மாசத்துல தேர்தல் வந்துட்ட மாரி தான் கணக்கு. எவ்வளவு வேலை இருக்குது. இந்த நாட்டு மக்கள்ட்ட போய் இன்னைக்கு எங்களுக்கு உங்கள பார்த்தாலாம் எங்களுக்கு எந்த விதமான பயம் இல்ல. எங்களுக்கு என்னான்னு கேட்டா, இந்த திராவிட மண்ணா, ஆரிய மண்ணா மாத்தறதுக்கு துடிக்கிறான் பிஜேபி. அந்த அமித்ஷா வந்துட்டு திமுக வேரோட வேரா அறுத்துருவேன். மண்ணோட மண்ணா அறுத்துருவேன்னு அந்த ஆள் பேசிட்டு போறார். திமுக எவன்லாம் அழிப்பேன், ஒழிப்பேன். என்ன சொல்றது? இந்த அன்புமணி பேசுற அப்படியே. எதிர்க்கட்சியா கூட வர விட மாட்டேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட தற்குறிகளா இருக்கிறீங்களே, இப்படிப்பட்டவங்கலாம் யாரெல்லாம் திமுகல எதிர்த்தாங்களோ, அத்தன பேரு கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே செத்துப்புட்டாங்க. கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே செத்துப்புட்டாங்க. திமுக அழிச்சிருவேன், திமுக ஒழிச்சிருவேன். எதிர்க்கட்சி கூட வராதுன்னு பேசினான் பாரு. அவங்கலாம் செத்து போட்டாங்க கலைஞர் உயிரோடு இருக்கும்போதே. அத்தனை பேரு கலைஞரே மணிமண்டபம் கட்டினாரு, கல்லறை கட்டினாரு, கலைஞரே மலர் வளையம் வச்சாரு, கலைஞரே இரங்கல் கடிதம் எழுதினாரு. ஏன் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு கூட காவேரி மருத்துவமனையில படுத்துக்கொண்டே இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுதான் தலைவர் கலைஞர் மெரினாவிலே ஓய்வெடுக்க சென்றார். புரியுதா? கலைஞர் வந்து ஓய்வெடுக்க சென்றார். அதனால வந்துட்டு அது வரும் என்ன பேசுறதுன்னா பொய். வெறும் பொய் தான் இவங்க அத நீ சொல்லலாமா அன்புமணி? நாங்க போய் பேசுறோமா? அது நீ சொல்லலாமா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயை விட சிறந்த தெய்வம் இல்ல. அவங்க 2 பேர் சொல்லட்டும். உன்ன பத்தி. உங்க அப்பா சொன்னத நான் சொல்லல. உங்க அப்பா மருத்துவர் டாக்டர் ஐயா என்ன சொன்னார்ன்னு கேட்டா, உங்க அப்பா சொன்ன மாரியே நான் சொல்றேன். நான் சொல்லல. உங்க அப்பா டாக்டர் ஐயா என்ன சொன்னார்ன்னா, அவன் அன்புமணி வாய் திறந்தா பொய் தான் பேசுவான்.
இது வரைக்கும் அவன் உண்மை பேசுறத நான் பார்த்ததே கிடையாது. பொய் பித்தலாட்டம்னா அன்புமணி தான். ஒரு யோக்கியனுக்கு ஒரு அயோக்கியம் பொறந்துட்டான்னு உங்கள அன்புமணி உங்க அப்பா சொன்னார். நான் சொல்லல. உங்க அப்பா சொன்னார். நீங்க எங்க கவர்மெண்ட்ட பார்த்துட்டு பொய். நாங்களா பொய் பேசுறோம். நாங்களா பித்தலாட்டம் பண்றோம். நாங்களா ஊர் ஏமாத்துறோம். நாங்களா வன்னி நிலக்கட்டுரை சொத்த கொள்ளையடிச்சோம். நான்லாம் பேசினா இன்னும் பேசினே போவேன். இந்த பயம், கியம் இதெல்லாம் நமக்கு எது? நீ என்ன வேணாலும் பண்ணு. ஏன்னா, நீ தேர்ட் கிளாஸ் பொலிட்டிஷியன். முட்டிக்கு கீழ மூளை. நாங்க கலைஞரால் தயாரிக்கப்பட்டவர். கலைஞரின் முரசொலி கடிதம் உடன்பிறப்பை கடிதம் படித்து நாங்கள் பேச்சாளரானவர். தலைவர் தளபதியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். எதிர்காலத்தில் நான் உதயநிதி ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு ஆரோக்கியமான இயக்கத்திலே ஆரோக்கியமாக வளர்ந்து வருகிற ஆரோக்கியமான சொற்பொழிவாளர், புள்ளி விவரத்தோட பேசக்கூடியவர்கள். புள்ளி விவரத்தோட பேசக்கூடியவர்கள். உன்ன மாதிரி சிவிலைஸ்ட் இல்லாத பொலிட்டிஷியன் நான் கிடையாது. உண்மையிலே யூ ப்ரூவ் தட் அன்புமணி, யூ ஆர் நாட் a civilized politician, you are an uncivilized, you are not a civilized politician. You are an MBBS graduate, doctor, but even though your activities are all just like an illiterate politician. Illiterate politician. First you know how to behave as a political leader. அது உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. ஒரு தலைமைக்கான பண்போ, ஒரு தலைவரான எனக்கு பண்போ அன்புமணி கிடையாது. இவ்வளவு நான் பேசுறதுக்கு என்ன காரணம்? எப்படி சொல்லலாம் ஒரு முதலமைச்சர் சுற்றுலா போயிருக்காரு? எப்படி சொல்லலாம்? நீங்க போயிருக்கிற பயணத்தினுடைய புள்ளி விவரத்தால எங்களுக்கு சொல்லுன்னு கேளு, தப்பு இல்ல. எவ்வளவு முதலீட்டு பண்ணிக்கிறான்னு எனக்கு ஆதாரத்தோட எங்களுக்கு வந்து நீங்க பிரஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லு, தப்பு இல்ல. அதை விட்டு போயிருக்கிறது சுற்றுலா போகிறாங்கன்னா, உன்னை நீ நாக்குல நரம்பு இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவியா? என்ன வேணாலும் பேசுவியா? அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேங்க. உங்கள் தொகுதி ஸ்டாலின், உங்கள் ஸ்டாலின் சொல்லி நாங்க அந்த எல்லாம் குறைத்திக்கிறோம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த சிவகங்கை மாவட்டத்துல திருபுவனம் பக்கத்துல வைகை ஆத்துல ஒரு 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 7 9 பெட்டிஷன் கிடைச்சிருக்கு. அது உங்கள் தொகுதி ஸ்டாலின். அந்த பெட்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு அது அந்த ஆத்துல போய் விழுந்து. இன்னொரு விஷயம் நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த ஆத்துல அந்த மனு விழுந்துருக்கு தண்ணியில. தண்ணியில அந்த மனு விழுந்திருக்குதுன்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம்னா, அது தண்ணியில நனைஞ்சு, அது ஒரு மாரி ஆயிடும். ஆனா ஒரு பையன் போய் 2 பசங்க போய் அத எடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. அப்படியே இப்ப பாருங்க. இது எப்படி இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. அதாவது இவங்க போய் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இவங்க போயினே இருந்தாங்களாம். பேப்பர பார்த்தோனே என்ன பேப்பர் எடுப்பான்? ஏங்க ஆத்துல போறவன் 1008 குப்பை இருக்கும். அவன் அந்த குப்பையா பார்த்துன்னு போவான். இதுல எவ்வளவு பிளான் இருக்குது பாருங்க. ஆத்துல எவ்வளவோ குப்பை இருக்குது. போறவன் அந்த ஆத்துல என்னென்ன குப்பை இருக்குதுன்னு பார்த்தா போப்பான் அந்த பையன். அவள இருந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க பேப்பரு. இது யோசிக்கணும். மக்கள் யோசிக்கணும். தண்ணியில நனைஞ்சிருந்துச்சுன்னா அது உள்ள போயிட்டு இருக்கும். உள்ள போனா கூட ஒரு மாதிரி அப்படி கிழிஞ்சிரும். கிழிஞ்சிடும் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இது எப்படி ஃப்ரெஷ் ஆகுது இந்த பேப்பரை ஃப்ரெஷ் ஆகுது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டு மன நடவடிக்கை எடுக்கப்பட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட மனு. நடவடிக்கை எடுக்கப்பட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட மனு. ஆனா நடவடிக்கை எடுக்கப்பட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அந்த மனு கூட ஆத்துக்கு போகக்கூடாது. ஆனா அது அங்க போது அது பசங்க எடுத்துன்னு வந்து காட்டுறாங்கன்னா அப்ப என்ன நடந்துக்குது? எவனோ எடுத்துன்னு போய் ஆத்துல போட்டுருக்கணும். இதான் உண்மை. ஏன்னா தேர்தல் நெருங்குது. கவர்மெண்ட்டை குறை சொல்லணும். எதுவும் இல்ல. இவனுங்களா கிரியேட் பண்றானுங்க. என்ன அன்புமணி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்பயே நான் ஊர் ஏமாத்துற வேலை நான் சொன்னனே. ஊர் ஏமாத்துறவன் நீ. எங்க தலைவர் தளபதி இல்ல. எங்க திராவிட மாடல் அரசு கவர்மெண்ட் இல்ல. ஊரை ஏமாத்துறவன் அன்புமணி நீ. சொந்த ஜாதியே நம்ம வன்னியர் சமுதாயத்தை ஜாதியை ஏமாத்துறவன் நீ. நாங்க கிடையாது. எங்க கவர்மெண்ட் எங்க திமுக கவர்மெண்ட் கிடையாது. மக்களின் அரசாங்கம் திமுக கவர்மெண்ட். இதுல வச்சு அரசியல் பண்றாங்க. இதெல்லாம் we are ready to face. இதையும் ஃபேஸ் பண்ண சரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நாங்களும் ரெடியா இருக்கிறோம். எனவே நண்பர்களே இன்னைக்கு 5 மாநிலங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலே வேலை வாய்ப்புல பேர் சொல்றோமா. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு. 15% வாங்கி நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய நிர்வாக திறமை. நீ என்ன கிண்டல் பண்ணாலும் அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். கொலைக்கிற நாய் வேட்டையாடாது, கொலைக்கிற நாய் கடிக்காது. சூரியனை பார்த்து நாய் கொலைச்சிச்சுன்னா நாய் வாய் தான் ஒலிக்கும். எதிர்கட்சிகளை நான் விமர்சிக்கவில்லை. எதிர்கட்சிகளுக்கு கேள்வி கேட்பதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது, எல்லா அதிகாரம் இருக்கு. எடப்பாடி என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். என்ன சொல்றது? எடப்பாடி என்ன ஆனா ஆரோக்கியமாக கிண்டலா நீ சிரிச்சுக்கின்னு கதை சொல்றது. இப்ப நான் சொன்ன பாரு 2 கதை.
வாழைப்பழம் கதை, அமாவாசை கதை, இன்னும் பல கதை வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களே, இன்னும் பல கதை வச்சிருக்கிறேன். இனிமே நானும் உங்களுக்கு கதை சொல்றேன். அதனால தளபதி போயிருக்கிறாரு. ஜெர்மனி, இங்கிலாந்து, ஈராக் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு தளபதி போயிருக்கிறாரு. அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும். வெற்றிகரமாக அமையும். அவர் வருவாரு. எத்தனை லட்சம் கோடி யார் யார் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கம்பெனின்றது விமான நிலையத்திலே மக்களிடத்துல சொல்வார். எதிர்க்கட்சிகள் உங்களிடத்திலும் சொல்வார். எதிர்க்கட்சிகள் உங்களிடத்திலும் சொல்வார். இன்னைக்கு நாங்க யாரெல்லாம் எழுத்து அரசியல் பண்ணது பத்திகளா, எவனோ அவன் பெருமாள் நடிச்சுன்னு இருந்தான். எவனோ அட்ரஸ்க்கு இல்லாதவன் அவன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். அணில் அவன் கட்சி ஆரம்பிச்சு அவன் ஒரு முதலமைச்சர் என்ன பேசுறான், அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள் அன்றான். வரம்போக்கு பொறுக்கி போய் செருப்புல அடிக்கணும் அந்த விஜய. பொறுக்கி போய் அவன் அங்கிள் அன்றான். நான் இதையும் பார்த்து தளபதி சும்மா தான் இருக்கிறேன். அந்த ஜெயலலிதா இருக்கிறதா, ஏய் நான் உண்மையிலேயே அந்த அம்மா இறந்துடக்கூடாது, இருக்கணும், உயிரோடு வந்திருக்கும். ஏய் விஜய், முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு சொல்றேடா, டேய் பொறம்போக்கையா, ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றான். 6 மணிக்கு மேல குட்டி புட்டின்னு வாழ்றவன விஜய கேக்குறான், ஏண்டா உன்னுடைய தலைவா படம், உன்னுடைய தலைவா படம், நீ ஒரு பாட்டு டைலாக் வச்சுன்னு அந்த அம்மா ஜெயலலிதா அந்த படம் ரிலீஸ் பண்ணாத மாதிரி உன்னை என்ன அடி கார்னர் பண்ணாங்க. அப்பனும் புள்ளியும் போய் கொடநாட்டுல அந்த அம்மா ஜெயலலிதா அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது இப்படி நின்னீங்களே, உன்ன அந்த அம்மா ஜெயலலிதா பார்த்துட்டு வண்டி நிறுத்தினாங்க. என்ன உன்ன அவங்க அப்பா எஸ்பி சந்திரசேகர், பையன் தெரியாத பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுங்க, ஏதோ பாட்டை ஒரு 2 3 வரி எல்லாம் போட்டான், டைலாக் போட்டான். அந்த பாட்டெல்லாம் எடுத்துடுறோம், டைலாக் எல்லாம் எடுத்துடுறோம், பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுக்கிறோம், அடுத்த ரிலீஸ் பண்ணோம் நம்ம 2 பேர் ஷாஸ்ட் அகமத் ஜெயலலிதா காலில் ஒண்ணு. அதுங்க அந்த அம்மா தான், அவங்க தாங்க சரி இவனுங்களுக்கெல்லாம். உடனே அந்த பாட்டெல்லாம் நீக்கி டைலாக் எல்லாம் நீக்கி படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஏண்டா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதியை பார்த்து அங்கிள் அங்கிள்னு கேக்குறிய, புறம்போக்கு பரதேசி கேப் மாதிரி அச்சோப்பொறிக்கு பாடூஸ். டேய் விஜய், ஏன் அன்னைக்கு சொல்றது ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி, வாட் இஸ் திஸ் ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி, வாட் இஸ் திஸ் ஆண்டி கேட்டந்தீங்கன்னா பட்டா அறுத்துட்டு இருக்கோம் அந்த அம்மா, அவங்கள குடும்பத்தோட அறுத்துட்டு இருக்கோம். சாப்டர் க்ளோஸ். அன்னைக்கு ஜெயலலிதா அடிக்குதுன்னு பயந்த நாங்க உன்னை விட்டு வச்சுக்கிறோம்டா, நினைச்சா ஒரு சினிமா கூட ரிலீஸ் ஆகாது வந்து, உன்னை விட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் நீ ஏன் சொல்ல மாட்டேன், இவன் பொறுக்கி பையன் விடுங்க, பரதேசி அவன், அவன் ஒரு பரதேசி அவன், சொந்த கட்சி தொண்டனை தூக்கி பௌத்தர் வச்சு சீரடிக்கிறான், கம்பிகளுக்கு கிரீஸ் தடவுறான். இவனையும் எடுத்து நாங்க அரசியல் பண்ண வேண்டியதாக இல்ல. ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன்ல டெபாசிட் வாங்க மாட்டான் விஜய், டெபாசிட் வாங்க மாட்டான். எங்களை எழுத்து இப்படி எல்லாம் பேசுறாங்க, இவங்க ஒண்ணும் கிடையாது. நான் அன்புமணிக்கு திரியும் சொல்றேன், ரத்தத்துல எழுதி கொடுக்குறேன், ரத்தத்துல எழுதி கொடுக்குறேன். நீ எம்எல்ஏவே ஜெயிக்க மாட்ட. எங்களை பார்த்து எதிர்க்கட்சி கூட வரமாட்டான்னு சொல்ற அன்புமணி, நீ எம்எல்ஏவே ஜெயிக்க மாட்ட. அப்புறம் நீ என்ன எங்களை பேசுறது, எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன். ஆனா இன்னும் 9 மாசம் உங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கணும், பேசாமலாம் இருக்க முடியாது. இன்னும் ஏன்னா உனக்கு பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு நீ ஒரு வர்த்தான பர்சன் கிடையாது. உனக்கு தலைமை கழகம் அறிக்கை கொடுத்துக்க அந்த டிபார்ட்மெண்ட் என்கிட்ட ஒதுக்கிட்டாங்க, நீயே பாத்துக்க மாட்டாங்க. உனக்கு என்ன இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீயே பாத்துக்க மாட்டாங்க. நீ இந்த காலி கரெக்டா பண்றது, பாவான் பொம்பளைங்களை போட்டு 6 பேர் நிக்க வைக்கிறது, அதெல்லாம் எவன் பண்றான்றது எனக்கு தெரியும். அதை எவன் பண்றான்றது எனக்கு தெரியும். என்னடா என் மேல எஃப்ஐஆர் இருக்குது, நான் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். எஃப்ஐஆர் உங்க மீது எப்படி பாதுகாப்பான, அன்புமணி மீது எத்தனை வழக்கு இருக்குது, சிபிஐல மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டுல முறைகேடு பண்ண வழக்கு சிபிஐ பட்டேலா கோர்ட்ல இருக்கு தெரியுமா? அவங்க நிலுவையில வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா, நீ அவங்க கூட கூட்டணியில் இருக்கணும்னு உங்க பிளாக்மெயில் பண்ணிடுறாங்க. அந்த கேஸ் வச்சுதான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி, அதனாலதான் நீ போய் பிஜேபி காலில் அமித்ஷா காலில் வந்து கிடக்குற. அன்புமணி மேல கேஸ் இருக்கா இல்லைங்களா சார்? மரியாதையா பேசுவோம். அவர் மேல கேஸ் இருக்கா இல்லையா பட்டேலா கோர்ட்ல, சிபிஐ கோர்ட்ல கேஸ்? அது இல்லாம அவர் அன்புமணியே சொல்றா, அப்படி எத்தனை வழக்கடா என் மேல போட்டுக்கிறீங்க, போடுறா எத்தனை வழக்கு. அப்போ மோர் தேன் 20 எஃப்ஐஆர் இருக்கு அன்புமணி மேல. அவருக்குள்ளயா பாதுகாப்பு? அவருக்கு பாதுகாப்பு இல்ல. யாரு மேல இன்னைக்கு வழக்கு இல்லாம இருக்குது? எல்லாரும் மீது இன்னைக்கு எஃப்ஐஆர் இருக்குது. என் மேல அந்த மாதிரி எஃப்ஐஆர், ஊழல் பண்ணதோ ஊரை ஏமாத்தந்தோ அந்த எஃப்ஐஆர் இல்லை என் மேல. அது ஒரு பொய் கேஸ். 4 வழக்குகள் போட்டது பொய் கேஸ். அது வந்து அநியாயம் என் மேல வழக்கு போட்டது. முதலமைச்சர் அவதூறா கீழ்த்தரமா கேவலமா பேசுறதுக்கு பதில் சொன்னதுக்கு, முதலமைச்சர் அவதூறுமா கேவலமா பேசுறதுக்கு நான் பதில் சொன்னதுக்கு, முதலமைச்சர் யார் அவதூறா பேசினாங்களோ, யார் கேவலமா பேசினாங்களோ, யார் என் வீட்டாண்ட கத்தி கூட வந்தாங்களே என்ன வெட்டுறதுக்கு, அதெல்லாம் நான் பார்க்க தயாரு.
அவங்க மீதெல்லாம் வழக்கு போடாம என் மீது வழக்கு, என்னை காப்பாத்துறதுக்கு என் கட்சி இருக்கு. வழக்கு போட்ட அவருக்கு சொல்றேன், என்னை காப்பாத்துறதுக்கு என் கட்சி இருக்குது. முதலமைச்சர் தலைவர் தளபதி இருக்கிறார், என் கட்சி இருக்குது. வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் தாண்டி எங்க மண்டல பொறுப்பாளர், தொண்டர்களின் பாதுகாவலர். இந்த வேலூர் மண்டலத்தில் அனைத்து தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும். வேலூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும். அதற்கு பொறுப்பு வேலூர் மண்டல பொறுப்பாளர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு இருக்கிறார். என் கட்சி நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் இங்க இருக்கு, என் கட்சி இருக்கு என் கூட. அதெல்லாம் நான் பார்த்து பயப்படல. என்ன சொல்றது, அதெல்லாம் பார்த்து நான் பயப்படல. டெஃபர்மேஷன் கேஸ், டெஃபர்மேஷன் கேஸ் அது ஒண்ணு போட்டு வச்சிருந்தா அப்ப நான் கேடியா, நான் ரவுடியா, நான் கொலகாரனா, எப்படி பாதுகாப்பு? இதுல இருந்து நல்லா தெரியுது அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காதுன்னு சொல்றதுக்கு என்ன, அப்பதான் உள்ள போய் அடிக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் காவல்துறை. அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காதன்னா உள்ள போய் அப்பதான் அடிக்க முடியும். இதெல்லாம் நான் சந்திக்க தயார். ஏன்னா நான் அதுக்கான விளக்கத்தை இன்னும் கொடுக்கல, விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு தேர்ட் கிரேட் இல்ல, இன்னும் கேவலமா டிரைனேஜ் பாலிடிக்ஸ் பண்ற அன்புமணி கூட இருக்கிறவங்க, உங்க பித்தலாட்டத்தனம், உங்க பூச்சாண்டித்தனம் தான் பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். எனவே ஊரியா மாத்துறது, பொய் என்றது, இதெல்லாம் யாருன்னு கேட்டா அன்புமணி நீ. இதெல்லாம் நீ போய் கண்ணாடி முன்னால பேசிக்கோ. நீ எங்களை சொல்லக்கூடாது. நீ முதல்ல உங்க அப்பா கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டு வா. உங்க அப்பா கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டு வா. அப்புறமா எங்கள்கிட்ட வா. நீ பேசு, நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நீ பேசுற மாதிரி பண்றீங்க, அதனால பாத்துக்கலாம். அதனால தலைவர் தளபதியினுடைய இந்த பயணம் வெற்றிகரமாக இருக்கும். பீகாருக்கு போனாரு, ஒரு மோசமான ஒரு பிரதமர், போலி வாக்காளர்கள் 65 லட்சம், மகாராஷ்டிரால போலி வாக்காளர்கள், ஹரியானால போலி வாக்காளர்கள், பீகார்ல போலி வாக்காளர்கள், கர்நாடகால இவனுங்க எப்படி 3வது ஆட்சி இப்பதான் தெரியும். ஏதோ அதை கையில எடுத்திருக்கார் ராகுல் காந்தி. பீகார்ல அந்த ரேலி போகும்போது தளபதியை கூப்பிட்டார், நீங்க வாங்க தலைமை தாங்கன்னு. தளபதி அங்க போனார், தளபதி பேசினார். தமிழ்நாட்டிலிருந்து மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறேன்னு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தளபதியை கொண்டாடுறாங்க. இனி ஒட்டுமொத்த இந்திய மக்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தலைவர் ஸ்டாலின் போன்ற ஒரு முதலமைச்சர் தான் எங்களுக்கு வேண்டும் என்று தளபதி ஸ்டாலினின் புகழ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கு இமயமலை முதல் குமரி வரை இன்றைக்கு தளபதியின் புகழ் இன்றைக்கு புகழ் பாடப்படுகிறது. இந்த தலைவன் தான் 2026 200+ ஜெயிக்கும். 200+ எல்லாருக்கும் சொல்றேன், 200+ திமுக தான் ஜெயிக்கும். தளபதி தான் முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். திமுக அமைச்சரவை, புரியுதா? திமுக அமைச்சரவை. இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சொல்ற நம்ம மாவட்டம் திமுக தான் ஜெயிக்கும். குடியாத்த திமுக தான் ஜெயிக்கும். இது கேவி குப்பை ஜெயிக்கல, இந்த மாதிரி கேவி குப்பை திமுக ஜெயிக்கும். அணைக்கட்ட சொல்லவே தேவையில்ல, என்னாலும் அண்ணன் ஏபிஎன் அங்க மாவீரன், ஏபிஎன் தான் ஜெயிப்பாரு. வேலூர்ல திமுக தான் ஜெயிக்கும், காட்பாடியில திமுக தான் ஜெயிக்கும், எல்லாம் திமுக தான் ஜெயிக்கும். இங்க மாவட்ட செயலர் நான் ஏபிஎன், மண்டல பொறுப்பாளர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், தொண்டர்களின் பாதுகாவலர், தலைவர் தளபதியின் இதய தலகர்த்தர், தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டிருக்கிற அண்ணன் ஏவா வேலு. நாங்க அடிக்கிறோம், அவங்க ஆதரவு எனக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். தளபதி வருவார். எத்தனை லட்சம் முதலீட்டுகள் வெளிநாட்டிலிருந்து தந்திருக்கிறார் என்று சொல்லுவார். எனவே உங்களை மாதிரி தற்கூறிங்க, கேலி கிண்டல் பண்றவங்க மாதிரி தற்கூறிங்க, நீங்க எல்லாம் 3rd கிளாஸ். உங்களுக்கு எல்லாம் தலைவர் பதில் சொல்ல மாட்டாரு. குடியாத்த குமரன் போறோம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?